அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய அறிவை வளர்ப்பதற்காகவும் உண்மை அறிந்து கொள்வதற்காகவும் ஷார்ட் நியூஸ் வழங்கும் த வின்னர் சீசன் 5 நிகழ்ச்சி. இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்தின் தெளிவை அதிகப்படுத்துகின்றான். அந்த வகையில் இன்றைய தினத்தில் நம்மோடு கலந்து சிறப்பித்து விளையாட இருக்கக்கூடிய சகோதரி ஃபரீகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு. இந்த நிகழ்ச்சிக்கு இதுக்கு முன்னுக்கு பார்த்திருக்கிறீங்களா? பார்த்துக்கிறேன்னா பலமுறை நானும் தொடர்பு கொண்டிருக்கிறேன். வாரத்துக்கு எனக்கு அது கிடைக்கல. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்றைக்கி அது கிடைச்சிக்குது. எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் சந்தர்ப்பம் அமைஞ்சிக்குது. நிகழ்ச்சி போகலாமா? விளையாட ரெடியாக இருக்கிறீங்களா? எவ்வளவு பணம் வென்றுட்டு போகிறதா நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க? கேள்விகள் பொறுத்து நான் சொல்லலாம். விளையாடணும் தொடர்ந்துன்ற ஒரு இதில் கடைசி வரைக்குமான கேள்விகள் சொல்லி முடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தில் வந்தேன். பாப்பா அல்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ஜஸாக்கல்லாஹ். வாருங்கள் ஃபரீகா டீச்சர் எங்களோட எப்படி போட்டியில் கலந்து விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். த வின்னர் சீசன் 5 நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த டீச்சர் ஃபரீகா அவர்கள் நாங்கள் சந்திக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். டீச்சர் ஃபரீகா உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன் எங்களுக்கு சொல்ல முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஃபரீகா. நான் தாருஸ்ஸலாம் ஸ்கூலில் டீச் பண்ணுறேன். நான் வந்து ஒரு டீச்சிங் டிப்ளமோ செஞ்சுக்கிறேன். இப்போ டிகிரிக்கு அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறேன்னா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பயப்பட்ட வாரத்துக்கு என்கிட்ட வந்து நான் என் பிள்ளைக்கு நான் எப்பயும் சொல்கிறேன், எந்த ஒன்றுலேயும் பின்னுக்கு ஆவானுண்டு, அதை நானும் பின்பற்றணுமே. அந்த ஒன்றுக்கு தான் வந்து இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு பயனுடையதாக போகும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கட்டாயம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட குழந்தைகளுக்கு மட்டுமில்லை முழு மாணவ சமூகத்துக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட பணி சிறக்கிறதுக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாமா? ரெடியா? ரெடி. ஓகே. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து உங்களுக்கு 15 கேள்விகள் கேட்கப்படும். அதில் 15 கேள்வியில் நீங்கள் வந்து சரியாக 5 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபிக்ஸ் மணி 10,000 ரூபாய் பெருமதியான பரிசு இருக்குது. நீங்கள் 10 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ்ட் மணியாக 30,000 ரூபா பெருமதியான பரிசு உங்களுக்கு காத்திருக்குது. நீங்கள் 15 கொஷனுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1,00,000 பெருமதியான பணப்பரிசு உங்களுக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியாமல் போயிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கான லைஃப் லைன் 2 இருக்குது. ஒன்று கால் அ ஃப்ரெண்ட், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு கால் பண்ணி கொள்ளலாம். இன்னொன்று நீங்கள் வந்து கம்ப்யூட்டரோட உதவியை நாடலாம். அதில் கம்ப்யூட்டரோட உதவி உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸில் 2 ஆப்ஷன்ஸ், தவறான 2 ஆப்ஷன்ஸை ரிமூவ் பண்ணி சரியான 2 ஆப்ஷன்ஸை காட்டும். அதுலேருந்து நீங்கள் வந்து ஆன்சரை செலக்ட் பண்ணி கொள்ளலாம். நிகழ்ச்சி போகலாமா? ஓகே. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஷன் இதோ. டேஷ் என்பது ஒரு வணக்கம் ஆகும். ஆப்ஷன் ஏ சலாம் கூறுதல், ஆப்ஷன் பி பிரார்த்தனை, ஆப்ஷன் சி நல்ல கனவு, ஆப்ஷன் டி தொப்பி அணியுதல். பி. பி. பி பிரார்த்தனை. ஷுவர்? கன்ஃபார்ம்? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி பிரார்த்தனை. பிரார்த்தனை என்று சொல்லியிருக்கிறீங்க. சரியான ஆன்சரா? கன்ஃபார்ம்? ஆப்ஷன் பி பிரார்த்தனை என்பது சரியான ஆன்சர். இஸ்லாத்தில் பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கமாகும் என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. துஆ ஹுவல் இபாதா. பிரார்த்தனை என்றது வணக்கம் என்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அல்லாஹ் இடத்துல நம்ம சரணடைஞ்சு இறைவன் எங்களுக்கு தருவான் என்ற ஒரு முழு நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய ஒரு வணக்கம். அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை வச்சு அவனிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்யும்போது ஒருபோதுமே நாம் நிராசை அடைகிறதில்லை. வரலாறுகள் நெடுகிலும் நாம் பார்க்குற நேரம் நபிமார்கள் கூட மிக உறுதியாக கேட்குற நேரம் அவங்க கேட்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் இஸ்லாமிய வரலாறு எங்களுக்கு சொல்லுது. அந்த வகையில் ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ் இடத்துல கேட்கும்போது உறுதியாக மிக நெருக்கமாக அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்குற நேரம் அல்லாஹ் கண்டிப்பாக அதற்கான விளைவுகளை தருவான். சரியான ஆன்சர் பண்ணி நீங்கள் 2,000 ரூபா பணப்பரிசில் வென்றிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கேள்வி போகலாமா? போகலாம். உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின் இதோ. சஜதா செய்யும் போது எந்த உறுப்பை முதலில் தரையில் வைக்குமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்? ஏ முட்டுக்கால்களை, ஆப்ஷன் பி நெற்றியை, ஆப்ஷன் சி கைகளை, ஆப்ஷன் டி முழங்கையை. கைகளை. சி. ஆப்ஷன் சி கைகளை. கன்ஃபார்ம்? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் சி கைகளை. சஜதா சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேள்வி.
அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு இடம். நீங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு இடம்தான் சஜிதா என்றது. நம்ம வேண்டிய பிரார்த்தனைகளை அல்லா இடத்துல நம்ம கேட்குறோம். அல்லா இடத்துல நம்ம போய் கேட்கும்போது எங்களுக்கு உன்னதமான உணர்வு அல்லாஹ் தாலா எங்கள் உள்ளத்தில் தர்றான். அந்த வகையில் நம்ம கேட்கக்கூடிய மிக முக்கியமான பிரார்த்தனைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய நேரம் அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். நம்ம நிகழ்ச்சிக்கு கேள்விகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி டீச்சர், நீங்கள் உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி, சுஜூதுகளாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களை நீங்கள் முஸ்லீம் என்ற வகையில் உணர்ந்து இருப்பீங்க. எப்படி இந்த மாதிரியான வணக்கங்கள் உங்களோட லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது? பல முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது. நாங்கள் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அல்லா இடத்த நாங்கள் கேட்கணும். அவன் தான் முதலிடம் எங்களுக்கு. அவனை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை. அவன்கிட்ட கேட்டால் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் அல்ல எங்களுக்கு அதை யார்ட மூலம் சரி எங்களுக்கு தந்துடுவான். சுஜித்தில் நான் கேட்டோம்ல அல்ல அங்கீகரிக்கிறேன் அந்த துவாவை. பல முறையில் எங்களோட வாழ்க்கையில் மாற்றம் அடைஞ்சிக்குது. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மனம் தளர மாட்டோம். இன்ஷா அல்ல ஈக்கிறான் எங்களோட. எப்பவுமே அந்த நம்பிக்கையோடு நாங்கள் ஈக்கிறோம். முஸ்லீம் சமூகத்தில் ஆசிரியர்களோ அல்லது வைத்தியர்களோ வாரது என்னது, பெண்கள் வாரது என்னது மிக மிக குறைவாக இருக்குது. அதுவும் கலம்போ பொறுத்தளவில் நம்ம விரல் விட்டு என்ற வகையில் தான் படிக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பல சவால்களையும் தாண்டி இந்த துறையில் இருக்கிறீங்க, மாணவர்கள் சமூகத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறீங்க. எப்படி இது உங்களால் சாதிக்க முடிஞ்சிச்சு? எல்லாம் சொல்லுவாங்க படிக்கிற பெண்களுக்கு ஒரு கட்டத்தில் தான், அதுக்கு ஒரு படிப்பு இல்லை, போனால் நீ குசினிக்கு தான் போகணுமென்ற இது சமூகத்தில் இருக்குது. அப்படி இல்லை, பெண்களால் சாதிக்க முடியும். அவங்க நினச்சா எதையும் சாதிக்கலாம். நான் ஏண்ட டீச்சர்ன்ற ஏண்ட ஒரு இதுக்கு முன் வாரன்ற ஒரு எண்ணத்துக்கு முன்னே அது எங்களோட வாப்போட ஒரு இது, நான் டீச்சர் ஆகணுமென்ற ஒரு எண்ணம். எங்களோட வாப்பா நான் ஓலவர் செஞ்ச குருநாகலில் 4 வருஷமாக நான் தங்கி செஞ்சேன். அங்கே தனியாக இருந்து செஞ்சேன்னா எங்களோட வாப்பா பல விதத்தில் எனக்கு பின்னுக்கு நின்றுக்கிற எல்லா விஷயத்துலையும் நீ ஆகணும், டீச்சர்ன்றே ஆகணும், நீ அதுதான் எனக்கு வேணும், ஏண்ட விருப்பம் ஆகிக்கின்றேன். ஏண்ட விருப்பத்துக்கு நான் எதுவும் செய்யலை. என் வாப்போட விருப்பம் நான் நிறைவேற்றணும். கஷ்டப்பட்டு எங்களுக்காக வேண்டிய நிறமை கஷ்டங்களை அனுபவித்து எங்களுக்காக வேண்டி வாழ்ந்த ஒரு மனிதன் தான் நான் சொல்லணும் அவங்கள. அப்போ அதுக்காக வேண்டி நான் எடுத்தேன். அதுக்காக வேண்டி நான் ஒரு டீச்சரோட ஆகணும்னு படித்தேன்னா 7 நல்ல ஒரு ரிசல்ட். என்னோட வாப்புக்கு அதை விட பெரிய ஒரு மகிழ்ச்சி எங்கேயும் இல்லை. அதுபோல் அடுத்த கட்டமாக இன்னொரு ஸ்கூல் டீச் பண்ணணும்னு போகணுன்றே அது எங்களோட வாப்போட ஆசை. அதான் நானும் போனேன். 7 செஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி போய்ட்டு அங்கே ஒரு 2 வருஷம் நான் டீச் பண்ணேன். அதுபோல் திருமண வாழ்க்கை வந்தது போகிறோம் அது அப்படியே ஸ்டொப் ஆகிட்டு என்னோட வாப்பா சொன்னே ஒன்று தான், நான் என்ன தான் இருந்தாலும் கணவன் அனுமதியோட எதுவும் செய்யணுமெண்டு. அவர் விருப்பம் இல்லாட்டி வானம் அது அவர் விருப்பப்பட்டால் செய்யுங்கன்னு சொன்னேன். அதோடு நான் ஒரு 4 வருஷமாக போகாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் இப்படி இருந்தால் சரி வராது. நாங்கள் இப்படி படித்தும் நாங்கள் இப்படி இருக்கிறன்றே அது எங்களுக்கான அறிவை நாங்கள் இன்னும் மட்டுப்படுத்தி கொண்டு தான் போவோமே தவிர வளராது. நான் நினச்சேன் இதை சமூகத்துக்கு கொண்டு போகணுமெண்டு. என்னையால் பல மாணவர்கள் பல வைத்தியர்களாகவும் துறையில் ஆசிரியர்களாக உருவாக வேணுமென்றது என்ற ஆசை. அது வச்சதுக்கால இனி தொடரும் என்று நினைக்கிறேன். இது பின்போ ஒரு நாள் மாற்றேன். நினைக்கணும். உங்களோட வாப்பா இருக்கிறாங்களா? மரணித்து விட்டேன். உங்களோட வாப்பாவுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். ஒரு சிறந்த ஒரு தந்தையாகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சிறந்த மகளாக இன்னைக்கு இருக்கிறீங்க. உங்களை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஷனுக்கு போகலாமா? உங்களுக்கான 3rd கொஷன் இதோ. நரகத்தில் அடித்தட்டில் யார் இருப்பார்? ஆப்ஷன் ஏ இறை மறுப்பாளர்கள், ஆப்ஷன் பி வட்டி வாங்கியவர்கள், ஆப்ஷன் சி தொழாதவர்கள், ஆப்ஷன் டி நயவஞ்சர்கள். டி நயவஞ்சர்கள். ஆப்ஷன் டி நயவஞ்சர்கள். கன்ஃபார்ம்? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் டி நயவஞ்சர்கள். சொன்னது சரியா? ஆப்ஷன் டி நயவஞ்சர்கள் சரியான ஆன்சர். கேள்விக்கும் சரியாக பதில் சொல்லி 1000 பெறுமதியான பணப்பரிசு வென்றிருக்கிறீங்க. இதோ உங்களுக்கான 4வது கேள்வி.
என் அருமை மகனே, தொழுகை நிலைநாட்டு, நன்மை ஏவு, தீமையை தடு, உனக்கு ஏற்படுவதை சகித்துக்கொள், அது உறுதிமிக்க காரியமாகும் என தன் பிள்ளைக்கு அறிவுரை கூறியது யார்? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் பி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் சி மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் டி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஆப்ஷன் பி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். ஆப்ஷன் பி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். கரெக்ட் ஆன்சர்? ஷுவர்? Computer, lock the answer please. Option B, Luqman alayhisalam. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த ஒரு மனிதராக இருக்கிறாரு. நீங்கள் ஆப்ஷன் பி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொன்னீங்க? குர்ஆன் சொல்கிறான், அவங்க மகனுக்கு வந்து நல்ல ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. என் அருமை மகனை தொழுகை நிலைநாட்டு சொல்லி நான் படிச்சிருக்கிறேன். அதை வச்சு நான் சொன்னேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன், அதுதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆன்சர். ஆப்ஷன் பி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். 4 ஆன்சருக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி 8000 ரூபா பணப்பரிசிலில் பெற்றிருக்கிறீங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சிறந்த மனிதர். தன்னுடைய மகனுக்கு மிக அழகான உபதேசத்தை பண்ணியிருக்கிறாரு. எனது அருமை மகனே, நீ அல்லாவுக்கு இணை கற்பிக்காதே, லா துஷ்ரிக் பில்லா இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், ஷிர்க் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்று சொல்லி அழகாக தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து தான் இந்த தொழுகை நிலைநாட்டு, நன்மையேவு, பொறுமையறி, காரியங்களே மிகப்பெரிய உறுதியான ஒரு காரியம் பொறுமை. சின்ன குழந்தைக்கும் பொறுமை நம்ம சொல்லி கொடுக்கணும். நாம் நினைக்கிறோம் என்னென்னா பெரியவங்களுக்கு தான் அந்த பொறுமைன்றது தேவையான ஒரு பண்பு உண்டு. ஆனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சின்ன மகனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருண்டா, பொறுமை என்றது பொறுமையாயிரி, அது மிக உறுதியான ஒரு காரியம்னு சொல்லி கொடுக்குறாரு. எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு லைஃப்பில் இப்போதிலிருந்தே ஏதாவது கிடைக்காட்டி பொறுமையாயிரி, வெற்றி தோல்வியோ அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பொறுமையாயிரி என்றது நம்ம படிச்சு கொடுத்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் அவன் தான் வினராக எப்பயும் காட்சியளிப்பான் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கான ஃபிக்ஸ்ட் மணி கொஷன் 5வது. இதில் நீங்கள் சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னு சொன்னால் 10,000 ரூபா பெறுமதியான பணப்பரிசு உங்களுக்காக இருக்குது. கொஷின் நம்பர் 5. சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் நாட்கள் என்ன? ஆப்ஷன் ஏ வியாழன் வெள்ளி, ஆப்ஷன் பி வெள்ளி திங்கள், ஆப்ஷன் சி புதன் செவ்வாய், ஆப்ஷன் டி திங்கள் வியாழன். ஆப்ஷன் ஏ வியாழன் வெள்ளி. ஆப்ஷன் ஏ வியாழன் வெள்ளி. கரெக்டா? 50-50. கம்ப்யூட்டர் டீச்சர் ஃபரீக் அவங்களோட உதவியை நாடுறாங்க. 50-50. டி திங்கள் வியாழன். டி திங்கள் வியாழன். கன்ஃபார்ம். டி திங்கள் வியாழன். கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். 50-50 லைஃப் லைனை பயன்படுத்தியிருக்கிறீங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு சில கேள்வி கேட்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஒரு பெரிய ஒரு நிலையை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் என்ற ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பை, ஒரு உருவாக்கத்தை நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. இந்த பிள்ளைகள் வந்து சமூகத்தில் இனிவரும் காலங்களில் அவங்க எப்படி இருக்கணும், எப்படி அவங்க மாறணும், படிப்போடு அவங்களுக்கு வேறு ஏதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய படிப்பு மட்டும் படித்தா அவங்களால சிறந்த ஒரு சமூகத்தில் ஒரு சிறந்த பிரஜையாக உருவாக்க முடியுமா? முடியாது. கல்வின்றது வந்து மார்க்க கல்வியும் கட்டாயம் வேணும், உலக கல்வியும் கட்டாயம் வேணும். நான் ஒரு பக்கம் உலக கல்வி படித்தா மார்க்க கல்வி பற்றி அறிவு எங்களுக்கு ஈக்காது, மார்க்க கல்வி படித்தா உலக கல்வி பற்றி அறிவிக்காது. எதுவுமே ரெண்டுமே சமனான முறையில் எங்களுக்கு வந்து அடையணும். அதுதான் வேணும். சில ஆட்கள் உலக கல்வி பக்கமே போகிறாங்க, மார்க்கம்ன்றது என்னன்னு தெரியா, அது அவங்க எடுக்கிறதும் இல்லை. அல்ல வந்து பல இடத்துல மார்க்கத்தை பற்றி இந்த மாதிரி நரகம் அதெல்லாம் அவங்க படிச்சிருந்தா தான் விளங்கும், அதை பற்றி அறிவும் இல்லை அவங்களுக்கு. அப்படி ஈக்கக்கூடாது. படிப்புன்றது வந்து ரெண்டுமே எங்களுக்கு சமன், ரெண்டுமே எங்களுக்கு அறிவுக்கு வந்து ஈக்கணும். மார்க்கத்தை பற்றி கேட்டால் மார்க்கை பற்றி சொல்கிற அளவுக்கு ஈக்கணும், உலக கல்வியை பற்றி கேட்டால் உலக பற்றி சொல்கிற அளவுக்கு நாங்கள் அறிவை வளர்த்து கொள்ளணும். மாணவர்களுக்கு கொடுக்குற அறிவுரை அதுதான். அது அவங்களோட வாழ்க்கைக்கு வந்து நல்ல பிரயோஜனமாக ஈக்கும். ஆம், மார்க்க கல்வி தான் சிறந்த ஒரு கல்வியாகும். உலகத்திலேயும் ஈருலகத்திலேயும் பெரிய வெற்றிக்குரிய ஒரு பாதையாக அமைத்து தரும். வெறுமனே உலக கல்வியை கொடுக்கறதுனால நம்ம வெற்றி அடைய முடியாது. ஒரு இஸ்லாமிய பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு சொன்னால் முதன்மையாக மார்க்க கல்வி நம்ம கொடுக்கறது பெரிய ஒரு பொறுப்பாக இன்னைக்கு இருக்குது.
நம்ம எவ்வளோ ஒரு பொசிஷனில் வந்தாலும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், ஒரு லாயராக இருக்கட்டும், பொசிஷனுக்கு வந்த பின்னாடி அவனுக்கு அந்த மார்க்கம் இல்லாட்டி அந்த அறிவில் எந்த ஒரு பயனும் இல்லை. அந்த மார்க்க கல்வி இருக்கும்போது தான் அவனுடைய பொசிஷனை அது அழகாக்கி காட்டும். அவன் ஒரு மனிதனோடு எப்படி பழகணும், ஒரு பேரண்ட்ஸோடு எப்படி பழகணும், ஒரு பேஷண்ட்டோடு எப்படி பழகணும், ஒரு கிளைண்ட்டோடு எப்படி பழகணும் என்றது அத்தனையுமே மார்க்கம் தான் சொல்லி கொடுக்குது. வயோதிப பெற்றோராக இருந்தாங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு நாங்கள் மார்க்க கல்வி கொடுத்து வளர்க்கும் போது எங்களோட 3வது கையாக எங்களோட குழந்தை இருப்பான். எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய, நம்ம ஆதரவு இல்லாத நேரத்தில் கூட ஆதரவு தரக்கூடிய பிள்ளைகளாக மாறணும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மார்க்க கல்வி கொடுக்கணும் என்றது தான் மிக முக்கிய ஒரு தேவையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஃபரிகா டீச்சர், நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, திங்கள் வியாழன். என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி அந்த சொல்றீங்க, அந்த திங்கள் வியாழன் தான் கரெக்டான ஆன்சர் என்று சொல்லி? வியாழன் என்று பொதுவாக வெள்ளி நாளுக்கு முந்தைய நாள் ஃபெஸ்ட்டுக்கு ஏன்னு சொல்ல போகலே நீங்கள் சரியானு 2 டிப் கேட்டீங்க. மனசுக்கு அது இல்லைன்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் 50-50 எடுத்தேன். அதுக்கப்புறம் டி ஆப்ஷனை சரியாக்கும்னு நினச்சேன். திங்கள் வியாழன் பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு நோட்கிறதுக்கு மிகவும் தேர்வு செய்த நாட்கள். வாரத்திலே இந்த 2 நாட்களை நோன்பு நோற்றி இருக்கிறாங்க. அந்த நாட்களில் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, என்னுடைய அமல்கள் நான் நோன்பு நோற்றுள்ள நிலையில் அல்லாஹ் இடத்துல சமர்ப்பிக்கப்படணும்னு நான் விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் நாட்களை 2 நாட்கள், அதாவது வாரத்தில் 2 நாட்களை தெரிவு செஞ்சு நோன்பு நோற்றிருக்கிறாங்க. எனவே நாங்களும் சுன்னத்தான நோன்புகளை திங்கள் வியாழன் வாரத்தில் பிடிச்சு கொள்ளலாம், நபிகள் நாயகத்துடைய வழிமுறையின் அடிப்படையில். அடுத்த கொஸ்டின் போகலாமா? உங்களுக்கான கொஸ்டின் நம்பர் 6 இதோ. மன்னரை நெருக்கத்திலிருந்து யாரேனும் ஒருவர் தப்பிப்பதாக இருந்தால் எவர் தப்பி இருப்பார் என்று நபிகளார் கூறினார்கள்? ஆப்ஷன் ஏ, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் பி, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் டி, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் பி, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு. ஆப்ஷன் பி, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சரியா? லாக் செய்யலாமா? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி கன்ஃபார்மா இந்த ஆன்சர் பண்ணீங்க? படிச்சிக்கிறேன், புக்கில் வாசிக்கிறேன், அதில் நேரம் பயான் வேலை கேட்டிருக்கிறேன், அதில் ஆன்சர் பண்ணிக்கிறேன். சரியாயிக்கும் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கைக்கு. கம்ப்யூட்டர் ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஆன்சர் கரெக்டான ஆன்சர். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொல்லியிருக்கிறாங்க அவங்கள பற்றி. நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்தில் மக்கள் பட்டாடை என்ற ஒரு புடவையை பார்த்து வியந்தாங்களாம், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூல் அவங்க சொல்லுவாங்களாம், சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கைக்குட்டைகள் இந்த உலகத்தை விட சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை விட சிறந்ததாக இருக்கும். அந்த அளவுக்கு சிலாகித்து சொல்லப்பட்ட நபித்தோழர் தான் இந்த நபித்தோழர். அது மாத்திரம் இல்லாமல் அன்னை ஆயிஷா மேலே அவதூறு சொல்லப்படுது. அவதூறு சொல்லப்பட்ட நேரத்தில் அந்த அவதூறை பரப்பின அந்த நயவஞ்சகனுக்கு எதிராக முதலாவது எதிர்த்து பேசினது சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தான். அல்லாஹ்வின் தூதரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனோட கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படி பல தியாகங்கள் பண்ணி இஸ்லாத்தில் பல சந்தர்ப்பங்கள்லையும் பங்களிப்பு செய்த நபித்தோழர் தான் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்த கொஸ்டின் போகலாமா? உங்களுக்கான 7வது கொஸ்டின் இதோ. இயற்கணிதவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரா என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ, அல் குவாரிஸ்மி. ஆப்ஷன் பி, இப்னு சீனா. ஆப்ஷன் சி, அல் ஜசாரி. ஆப்ஷன் டி, ஹசன் இப்னு அல் ஹைத்தம். ஏ ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ, அல் குவாரிஸ்மி. கரெக்டா? கன்ஃபார்மா? ஷுவர். லாக் செய்யலாமா?
Computer lock the answer. Option A, Al-Khwarizmi, father of algebra. Al-Khwarizmi என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆன்சர். எப்படி சொன்னீங்க? இது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு கணக்கில் வந்து XYன்றதுக்கு வந்து நான் தீர்வு கொண்டு காண்றேன்டா அதுக்கு எடுக்கிற நான் தீர்வை தான் இந்த குவாரிஸ்மின்ற வந்து கண்டுபிடிச்சி மெடிசனில் படிச்சிருக்கிறேன் நான். அப்படியா? டீச்சர்ன்றது அந்த உங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. சரியா பிள்ளையான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் ஏ அல்-குவாரிஸ்மி சரியான ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் படித்ததை வச்சு சொல்லியிருக்கிறீங்க. ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரா, எளிய சமன்பாடுகள், நம்பர்ஸ், அதே மாதிரி ஒரு நம்பர், ஒரு எழுத்துகள் இங்கிலீஷ் லெட்டரோட கூட்டின என்ன மாதிரி இப்படி நம்ம படித்தது ஆரம்ப காலங்களில் எளிய சமன்பாடுகள், ஈக்குவலேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். இது சம்பந்தமான மிக முக்கியமான கோட்பாடுகள் எல்லாத்தையும் உருவாக்கினவர் அல்-குவாரிஸ்மி தான். அத்தோட வந்து சிக்கலான கணக்குகளுக்கு மிக இலகுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் எடுக்கிறது எப்படி என்றதையும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதனால் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் அல்கோரிதம் என்றும் சொல்லுவாங்க, அல்கோரிதமின் தந்தை என்றும் சொல்லுவாங்க. இவர் ஒரு இஸ்லாமிய ஒரு அறிஞராக இருக்கிறாரு. நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்ட். அடுத்த கொஷனுக்கு நாங்கள் செல்லலாம். உங்களுக்கான கொஷன் நம்பர் 8 இதோ. இன்ன குலத்தார் என்னை சேர்ந்தவர்கள், நான் அவர்களை சேர்ந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குலத்தை சொன்னார்கள்? ஆப்ஷன் ஏ அவுஸ் குலத்தாரை, ஆப்ஷன் பி அஷ்அரி குலத்தாரை, ஆப்ஷன் சி ஹஸ்ரஜ் குலத்தாரை, ஆப்ஷன் டி கினானா குலத்தாரை. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி ஹஸ்ரஜ் குலத்தாரை. கன்ஃபார்மா? உங்களுக்கான லைஃப் லைன் இருக்குது, யூஸ் பண்ணுறீங்களா? கால் அ ஃப்ரெண்ட் லைஃப் லைன் இருக்குது, யூஸ் பண்ணிக்கொள்கிறீங்களா? இல்லாட்டி லாக் செய்யலாமா? லாக் செய்யலாமா அல்லது நீங்கள் லைஃப் லைன் யூஸ் பண்ண போகிறீங்களா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ கன்ஃபார்ம் செய்யலாம். ஷுவர்? கம்ப்யூட்டர் லாக் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஹவுஸ் குலத்தாரை. 8வது கேள்விக்கு நீங்கள் ஆப்ஷன் ஏ ஹவுஸ் குலத்தாருன்னு சொல்லியிருக்கிறீங்க. சரியா இருக்குமா? எனக்கு டவுட் ஆகிடுச்சு. இந்த ஹவுஸ் குலத்தாரும் கஸ்ரஜ் குலத்தாரும் தான். அப்படியே நான் இதுக்கு வந்து நான் எப்படி பார்த்தேன், எனக்கு கேள்விப்பட்ட ஹவுஸ் குலத்தாருன்னு சொல்கிறது வந்து நான் கேள்விப்பட்டி நபியவங்க அவங்கள சார்ந்தவன்னு சொல்கிறது. இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு தானே சி ஆப்ஷன் இது பண்ணேன். கன்ஃபார்ம் ஆகிடுச்சால ஏற்றேன். கன்ஃபார்ம் ஏ. ஃபரிகா டீச்சர் சொன்ன ஆன்சர் கரெக்டாக ராங்கா என்று பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. கடு சந்தோஷம் காட்டி தந்தது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார். வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா? சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்கு தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி.
அல்லாஹ் உங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமதானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா, 2000 ரூபா, லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு வெல்கம் பேக் டு த ஷோ. ஃபரிகா டீச்சர்களுக்கு 8வது கொஸ்டின் ஆன்சர் பண்ண விளையாடிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொன்ன ஆன்சர் சரியா பிழையான்னு தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குலத்தார் என்னை சேர்ந்தவர்கள், நான் அவர்களை சேர்ந்தவன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குலத்தை சொன்னார்கள்? அதற்கான ஆன்சர் ஃபரிகா டீச்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ ஹவுஸ் குலத்தாரை. கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஆப்ஷன் பி அஷ்அரி குலத்தாரை. நீங்கள் ஆன்சர் பண்ணது சரியா? இல்லை. அஷ்அரி குலத்தார். அஷ்அரி குலத்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று, அவங்க குர்ஆனுடைய விஷயங்களை மிக அதிகமாக நேசம் வைத்து இரவு நேரங்களில் கூட அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவங்களை இருப்பாங்களாம். ஒரு இடத்துல குர்ஆன் ஓதினவங்க இருக்கிறாங்கன்னா அது அஷ்அரி குலத்தாராகத்தான் இருப்பாங்க. அதுவும் நைட் நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகிச்சு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களில் மிக முக்கியமான ஒரு தோழர் அபு மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்கள மாதிரி நாங்களும் மார்க்கத்திலே இரவு நேரங்களில் கூட இறைவனுக்கு நிறைய வணக்க வழிபாடுகள் செய்து கொண்டே அல்லாஹ்வை தொழுது கொண்டே நீங்கள் நிறைய சமூகத்தில் பார்க்குறோம். தூங்குகிற நேரத்தில் கூட ஃபோன், காலையில் எழும்புகிற நேரத்தில் கூட ஃபோன். எலிமினத்தோடே முன்னாடி எல்லாம் நம்ம ஃபஜ்ரை யோசித்தோம். இப்போ அப்படி இல்லை. பெட்டில் இந்த எலிமினத்தோடே எங்களோட கண்ணை மூடிட்டு எங்களோட கை தேடும் ஃபோனை தான். அந்த ஃபோனை எடுத்து ஒன் பண்ண போனால் எல்லா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து முடிஞ்ச பின்னாடி தான் ஃபஜ்ர் என்றது நினைவுக்கு வர அளவுக்கு ஷைத்தான் எங்களோட லைஃப்பில் ஊடுருவி இருக்கிறான். இப்படி
நம்மளை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தலைக்கீழே இருக்கிறோம். ஆனால் ஆனால் அல் அஷ்ரி குலத்தாரை பார்த்தோம்னு சொன்னால் வணங்குறது விஷயத்தில் இறைவனை வணங்குறதுலையோ அல்குர்ஆன் ஓதுறதுலையோ வணக்க வழிபாடுகள் செய்யறதுல ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டவங்க. அதனால் நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறதுக்கான ஒரு காரணமாக அமைகிறது இன்ன குலத்தார் என்னை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி. ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. நீங்கள் எங்களோட போட்டு வின் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கான ஃபிக்ஸ்ட் மணி 10,000 ரூபா பெறுமதியான பரிசு இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதை நினச்சி என்ன நினைக்கிறீங்க? தெரியாத விடயங்கள் தெரிஞ்சு கொண்டு என்னோட மார்க்கத்தை நான் நிறைய படிக்கணும். நாங்கள் நிறைய கேள்வி மார்க்க சம்மந்தமாக தான் வந்துச்சு. உலக கல்வி விட மார்க்க கல்வி நிறைய படிக்கணுமென்று விளங்கிச்சு. இதில் அல்ஹம்துலில்லாஹ். உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். வின நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நாங்கள் உங்களை மீண்டும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. டீச்சர் ஃபரீக் எங்களோட அழகாக விளையாடினாங்க. ஒரு இஸ்லாமிய ஒரு பெண் மார்க்க ரீதியாகவும் மிளிர வேண்டும் என்றதுக்கான ஒரு அடித்தளத்தை விட்டிருக்கிறாங்க. நிறைய படிக்கணும் என்று சொல்லியிருக்கிறாங்க. எனவே இது போன்ற ஆளுமைகள் சமூகத்தில் உருவாகணும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.